ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான விலாக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விலாக். க்ளே பாட் சீசனிங், அதுக்கப்புறம் அதோடைய மெயின்டெனன்ஸ், இதை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்மியான ஒரு லன்ச் ரெசிபி அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோவில் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து க்ளே பாட் சீசனிங்க்காக நான் வந்து வடிகஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து வடிகஞ்சி கிடையாது, கொஞ்சம் அரிசி களைஞ்ச தண்ணியும் அதுலேயே வந்து சாப்பாடையும் வடிச்சிட்டேன். அது கொஞ்சம் ஆறட்டும். இதுதான் இந்த பாட் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். க்ளே பாட் செஃப்லைன் பிராண்ட் தான். இதுக்கு முன்னாடியும் வாங்கியிருந்தேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதுவுமே நான் ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து செகண்ட் பாட். இது ரொம்ப ஒரு சின்ன சட்டி தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து க்ளே பாட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஹோல் எதுவுமே இல்லாமல், பிரேக் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கணும். ஸோ தண்ணி வந்து நல்லா அந்த வடிகஞ்சி நல்லா ஆறிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம வந்து விட்டுடலாம். ஸோ இதில் நல்லா ஒரு ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கும். இது வந்து ஒரு 24 ஹவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து அதை விட்டுட்டா ஒரு நாள் ஃபுல்லாக அதை விட்டுடணும். அதுலேயே வந்து அந்த வடிகஞ்சி ப்ளஸ் வந்து கழனி தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணி, இது ரெண்டுமே இதில் இருக்குது. ஏன்னா வடிகஞ்சி மட்டும் பத்தாது இல்லையா, அதனால் அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்து நான் வச்சுருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக போட்டு வந்து நல்லா ஊறிடுச்சு. அதை வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் டே வந்து மறுபடியும் குக் பண்ண வடிகஞ்சி எடுத்து அதில் ஊற்றி இதே மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 டே ஃபுல்லாக வந்து நல்லா அந்த தண்ணி அதிலே இருக்கட்டும். ஸோ அதையும் நம்ம மூடி வச்சிடலாம். இந்த ட்ரைபாட் வந்து தேமுல வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது ரிசீவ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரைபாட் வந்து பிரேக் ஆனதுனால இந்த ட்ரைபாட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், நமக்கு வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நான் பெரிய ட்ரைபாட் வந்து முன்னாடி வாங்கியிருந்தேன். இப்போதைக்கு நான் இது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. டேபிள் மேலே வச்சு நம்ம குக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஷூட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லன்ச் வந்து ப்ரிப்ரேஷன் தான். லஞ்சுக்கு வந்து ரசம் வைக்க போகிறேன். ஸோ என்னோடய ஸ்டைலில் ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளித்ததுக்கப்புறமா இது மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து ஒரு கிரைண்ட் பண்ணி இடித்து, இல்லைனா கிரைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் லைட்டாக. ஸோ அதை வந்து அதில் சேர்த்து எண்ணெயில் லைட்டாக வந்து வதக்கிடலாம். அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி, புளி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து வச்சுருந்த கலவை இதில் சேர்த்துடலாம். ஸோ இதை தான் வந்து கொத்தமல்லி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கொத்தமல்லி தண்டு இருக்கு இல்லையா, அந்த ரசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ சிம்மில் வச்சிடலாம் பபிள்ஸ் வர வரைக்கும். ஸோ இந்த பாட்டு வந்து பாத்திரம் வந்து இதுவுமே வந்து செஃப்லைன் தான். இது இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஸ்டவ் ரெண்டுலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ரசம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து ரொம்ப எம்மியான ஒரு ப்ரான் தொக்கு தான் செய்ய போகிறேன். மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக வந்து ரொம்ப கிரைண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கேப்பில் வந்து கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே நான் லைட்டாக வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். இல்லைனா வந்து குக் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நிறைய பாத்திரம் சேரும். ஸோ அதனால் அந்த வேலையை வந்து சைட் பை சைடு வந்து நம்ம வந்து எப்போதுமே முடிச்சிடுவேன். அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா பாத்திரம் சேர்ந்து கடைசியாக எல்லாமே வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய தக்காளி அதை அரைச்சி நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம தொக்குக்கு வந்து அந்த கிரேவி ரொம்ப நல்லா திக்னஸாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டுமே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம தனியாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா நான் ஆல்ரெடி வெங்காயத்தில் வந்து சேர்த்துட்டதுனால தனியாக சேர்க்கலை. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள்,
அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து சில்லி பவுடர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு வதக்கிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் எடுத்துக்கலாம். இல்லை நான் ஒரு 1/2 kg இறால் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா சேர்த்துட்டு இந்த கிரேவியோட நல்லா வந்து அது மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ க்ளே பாட்டில் வந்து பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து கோகனட் ஆயில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டு வந்து. ஸோ ஜஸ்ட்டு வந்து தக்காளி அரைச்ச இந்த தண்ணி லைட்டாக வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா தண்ணி வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான் வந்து சீக்கிரமே குக் ஆகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ளே பாட் வந்து செகண்ட் டே வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு வாஷ் கொடுத்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து கோகனட் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா இடமும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஸ்லைஸாக, அதை இதில் நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இதை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ சில பேருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வேணாம், நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் வந்து இருக்கும் சொல்லுவோம். மண்பானையில் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம எந்த ஆயில் ஊற்றுறோமோ அந்த ஆயிலோடைய ஃப்ளேவர் அதில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு நான் ஒரு பாட் வந்து நான் ப்ரான் தொக்கு பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆயில் தான் வந்து சேர்த்துருந்தேன். ஸோ நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த ஆயில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆனியனை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல எல்லா இடமும் படுற மாதிரி ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை வந்து தூக்கி போட்டுடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மண்ணோட ஸ்மெல் எதுவும் இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து வாஷ் பண்ணணும். ஸோ க்ளே பாட் வந்து பொறுத்த வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி நம்ம எடுத்து வைக்கணும். இல்லைனா ஃபங்கஸ் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும், இல்லைனா ஸ்மெல் வரும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வெயிலில் காய வைங்க. வெயிலில் காய வைக்க முடியலனாலும் நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் தண்ணியில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நான் எந்த லிக்விடும் நான் வந்து சேர்க்க மாட்டேன். மண்பானையில் வந்து நான் லிக்விட் வந்து போட்டு நான் வந்து க்ளீன் பண்ண மாட்டேன். அந்த ஸ்பாஞ்சையே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் வந்து நான்வெஜ் பண்ணாலும் சரி, எந்த குக் பண்ணாலும் சரி, நான் இந்த கடலை மாவு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடலை மாவில் ஜஸ்ட் இது மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம்னா, நான் ஃபிஷ் கறி பண்ணிவிட்டு நான் கடலை மாவு வச்சு தான் வாஷ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எந்த ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்தது கிடையாது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் க்ளே பாட்டுக்காவது நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். இது ரைஸ் ஃப்ளாரும் சேர்ப்பாங்க சில பேர், இல்லை ரெண்டும் சேர்த்து கடலை மாவு ப்ளஸ் ரைஸ் மாவும் சேர்ந்துமே வந்து சில பேர் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து கடலை மாவு மட்டும்தான் வந்து தேய்ச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி உள்ளே எடுத்து வச்சுருப்பேன். இது மாதிரி தான் நான் 4 இயர்ஸாக வந்து ஃபஸ்ட்டு க்ளே பாட்டை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் வந்து பிகினர்ஸாக இருந்தேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தாலும் ஏதாவது ஒரு டவுட் வரும். ஸோ புதுசாக க்ளே பாட் வாங்குறவங்களா இருந்தாலும் ஐ திங்க் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் தடவி கூட நீங்கள் வெயிலில் வேக வைக்கலாம். அந்த ஆயில் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா ஷைனாக இருக்கும். இந்த மாதிரி பிளாக் கலரில் வர ரொம்பவே நல்லாயிருக்கும் கோட்டிங். ப்ரான் தொக்குமே வந்து ரொம்ப நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் வந்து நல்லா ஃப்ரெஷ் பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி நான் வந்து சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை போட்டு இதோட வந்து கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு கிளாரிஃபை பண்ணணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.